அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் தவறிழைத்திருந்தால் அதற்கு அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மினுவாங்கொடையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு திரட்டி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த 19வது பிரதான பிரசார கூட்டம் நேற்று மினுவாங்கொடையில் நடைபெற்றது. අද මේ මැතිවරණය එක්සත් ජාතික පක්ෂය ඉදිරිපත් වෙලා නැහැ. තමන්ගේ විපක්ෂ නායකකම රැකගන්න විතරයි රනිල් වික්‍රමසිංහට ඕන. මොකද මම දන්නෝනේ යාව. என்று இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னிற்கவில்லை. தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேவையாக உள்ளது. நான் அவரை நன்கு அறிவேன். ஒரு கோப்பி வழங்கினால் எல்லாம் சரி வரும். அவர்கள் தற்போது என்ன கூறுகின்றனர்? 10 வருடங்களாக இந்த நாட்டில் சர்வாதிகாரம் இடம்பெறுவதாக கூறுகின்றனர். சர்வாதிகாரி என்று குறிப்பிடுகின்றனர். ஆகவே 10 வருடங்கள் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அதற்கு சிறிசேன பொறுப்பு கூற வேண்டும் அல்லவா? இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் தவறிழைத்திருந்தால் அதற்கு அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும். அதனை நான் மிகவும் தெளிவாக கூறுகின்றேன். அமைச்சர்கள் தொடர்பில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். අපි ඇමතිවරු කෙරේ විශ්වාසය තියලා තියෙනවා. ඒ දැඩි ඕනවට වඩා විශ්වාසය තියුමත් තියෙන වැරද්ද මට දැන් පේනවා. බොහෝ දෙනා කතා කරනෝ වෙනසක් ගැන ஆசியாவே ஹாஸ்கம கேனக බොරුවක්ද? அனைவரும் மாற்றம் தொடர்பில் பேசுகின்றனர். ஆசியாவின் கண்கட்டி வித்தை என்பது பொய்யா. உலகில் அனைத்து நாடுகளிலும் கடலிலே துறைமுகங்கள் அமைக்கப்படுகின்றன. எனினும் இலங்கையில் கடலை உள்ளே கொண்டு வந்து துறைமுகம் அமைக்கப்பட்டது. அதனை மஹிந்த ராஜபக்சவே அமைத்தார் என்பதை கூற வேண்டும். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் 1000 ஏக்கர் கடலை நிரப்பிய ஒருவர் இருப்பாராயின் அது மஹிந்த ராஜபக்ச என்பதை கூற வேண்டும். වරාය අසල අක්කර දහස් ගණනක් මූද ගොඩ කරලා මූදට ගොඩය ගෙනිච්ච කෙනෙක් ඉන්නවා නම් ඒ මහින්ද රාජපක්ෂයි කියලා මම තමුන්නාන්සලට කියනවා. මහා මාර්ග ඉදි වෙනවා, අධිවේගී මාර්ග ඉදි වෙනවා, வராய இதி வேணுமா, குவான் தொட்டுப்பலி. நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன, அதிவேக வீதிகள் அமைக்கப்படுகின்றன, துறைமுகங்களும் அமைக்கப்படுகின்றன. எதிர்கால அபிவிருத்திக்காக அடிப்படை விடயங்களை கண்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. இதனை இலங்கையின் வாக்காளர்கள் மாத்திரமல்ல, இதனை அரசியல்வாதிகளும் உணர்கின்றனர். இவ்வாறு அபிவிருத்தி அடைந்துள்ள நாட்டின் நிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள எதிர்க்கட்சி எவ்வளவு ஆசைப்படும், அதுவே உண்மை. එතනයි ලෝභකම, එතනයි කුහකකම. මේ යහපාලනය තුල කියනවා அவர்களது நல்லாட்சியின் கீழ் அனைத்து பெண்களையும் யசோதாவாக மாற்றுவதாக கூறுகின்றனர். நான் வெறுமனே உபதேசம் செய்யவில்லை. யுவதிகள் என்ற வகையில் தமது பிள்ளைகளுக்கு தந்தையின்றி விதவைகளாக யசோதாவாக நீங்கள் விரும்புகின்றீர்களா? அதனால் எமக்கு விகாரமாதேவி யுகம் ஒன்று தேவைப்படுகின்றது. யசோதராவிයක් වෙන්න. ඒ නිසා අපිට ඕනේ විහාරමාදේවි යුගයක්. දකුණේ උපන් විරුවන් අතරෙහි රන්දා තුන් සිංහලය එක්සේ සත් කළ හන්දා සිංහල දමිල මුස්ලිම් ජන ගඟ කැන්දා ඔබයි තුන්වරටත් ජනපති කළ ගුණදත් අප ඔප සමගයි සැමදා. මේ මැතිවරණයේ අවසන් දින කීපේ අපේ කට්ටිය සාමාන්‍යයෙන් අන්තිම මොහොත தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன. எமது உறுப்பினர்கள் இறுதி தருணத்திலேயே காலை வாரி விடுகின்றனர். எவ்வாறு என்றாலும் போட்டி ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? தற்போது விளையாட்டு ஆரம்பித்துள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி வரை இந்த போட்டியை கைவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். අදාරින්න එපා කියලා මම තමුන්නාන්සට ආදරෙන් ගෞරවයෙන් සිහිපත් කරන්න කැමතියි. ரகசிய போலீசாரிடம் சுமார் 2 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டனர். மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் கைச்சாத்திட்ட உடன்படிக்கை ஒன்று தொடர்பில் நான் அண்மையில் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தேன். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் 30ஆம் தேதியாகும் போது சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிக்கும் என்று நான் கடந்த வாரம் கூறியிருந்தேன்.